ஹலோ விவஸ், உங்களை இந்த 5ஆம் மாதத்தில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பள்ளி கல்லூரி எல்லாம் விடுமுறை விட்டாச்சு. வீடு கலகலப்பா இருக்கும் அல்லவா? வாங்க அந்த சந்தோஷத்தோடு இம்மாதத்தின் வாக்குத்தத்தத்தை இன்றைய ஆகாரமை பார்ப்போம். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். மீகா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிரியமானவர்களே, நம்மை நடத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் பராமரிப்பதற்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு மேய்ப்பனை கொடுத்திருக்கிறார். அவரே இயேசு கிறிஸ்து. அவர் நின்று கொண்டு ஆடுகளாகிய நம்மை மேய்ப்பார். ஆம், இம்மாதத்திலே கர்த்தராகிய இயேசு நமக்கு தாயும் தகப்பனுமாய் இருந்து ஆளுகை செய்கிறவராய் இருக்க போகிறார். நம் தேவைகளை நிறைவேற்றி குறைவுகளை நிறைவாக்கி போதும் என்று சொல்லும் அளவிற்கு சமாதானம் அடைய செய்து நம்மை மகிழ்ச்சியிலே களிகூற செய்பவர் என்றால் அவர் நம் கிறிஸ்து மட்டுமே. அவர் நிலைத்திருப்பார். அவர் ஆளுமை நிலைத்திருக்கும். ஆகையால் நாம் நிலைத்திருப்போம். நம்முடைய ஆளுமையும் நிலைத்திருக்கும். நம் கூடார மாத்திரம் அல்ல, இந்த பூமியின் எல்லைகள் வரை சந்தோஷம் அடைய செய்வார். நம் சந்தோஷத்திலே அவர் மகிமைப்படுவார். எஸ், எதை பற்றியும் கவலை வேண்டாம். கர்த்தரே நமக்கு துணை நிற்கிறார். உங்களை குறைவின்றி நிறைவோடு நடத்துவார். பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நம்ம பவர் டவர் மீடியா.